நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி விழா, பவர்ட் பை நாகா பப்ளி மைதா. இந்த வருட நவராத்திரி திருவிழாவை ரொம்பவே கோலாகலமாக RMKV யூனிக் சில்க்ஸோட கொண்டாடி வருகிறோம். நவராத்திரி என்கிற இந்த 9 நாள் அந்த ஜெகதம்பாவுடைய உபாசனைக்கு ரொம்ப சிரேஷ்டமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரத்காலே மகா பூஜா கிரியதேயாச்ச வார்ஷிகி என்று சொல்லி அந்த ஜெகன்மாதாவே இந்த வார்த்தை சொன்னான். சரத்காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் சரத்காலத்தில் என்னை விஸ்தாரமாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நவராத்திரி சமயத்தில் நாம் அந்த ஜெகதம்பாவை ரொம்ப பக்தி ஸ்ரத்தைகளோடு பூஜை செய்து அம்பாளை பிரார்த்திக்கணும். அப்போது நம்முடைய பிரார்த்தனை விசேஷமான பலத்தை கொடுக்கும். இந்த சமயத்தில் அந்த ஜெகதம்பாவுக்கு பூஜைகள், பாராயணங்கள், ஹோமங்கள் முதலான அநேக விதமான ரீதியாக அந்த தாயாருடைய சேவை நாம் செய்ய வேண்டும். முக்கியமாக மனசிலே அந்த ஜெகதம்பா விஷயத்தில் பக்திங்கிறது விசேஷமாக இருக்க வேண்டும். நாம் எந்த பூஜை செய்தாலும் அது பக்தியோடு செய்தால்தான் அந்த பூஜைக்கு பலன் கிடைக்கும். பக்தி இல்லாமல் நாம் செய்யக்கூடிய பூஜைக்கு பலன் இருக்காது. அதனால் எல்லோரும் கூட மிக பக்தியோடு இந்த நவராத்திரி சந்தர்ப்பத்தில் அம்பாவுடைய பூஜை செய்து அம்பாவுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும். எல்லோரும் கூட அப்படி தேவியை உபாசனை செய்து தேவி கிருபைக்கு பாத்திரமாகட்டும் என்று நாம் ஆசீர்வதிக்கிறோம். RMKVல எப்படி விதவிதமான டிசைன்கள் மற்றும் அழகழகான ஆடைகள் இருக்கோ, அதே மாதிரி நவராத்திரியின் 9 நாட்களிலும் 9 வண்ணங்கள் உள்ளன. நவராத்திரியின் 3வது நாளான இன்றைக்கு உகந்த நிறம் மஞ்சள். நடைமுறை வாழ்க்கையில் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, சக்தி இருந்தால் செய், இல்லை என்றால் சிவனே என்று கெட என்று கூறுகிறோம். எனவே மனிதனுடைய ஆற்றலுக்கு, இயக்கத்திற்கு கட்டாயமாக சக்தி வேண்டும். படைப்பு கடவுள் பிரம்மன், காத்தற் கடவுள் திருமால், அழித்தற்கு உரிய ருத்ரன் மூவரும் தங்கள் தங்கள் ஆற்றலை பராசக்திக்கு கொடுத்து அரக்கர்களை அழிப்பதற்கு உதவினார்கள். அப்படி 3 கடவுளிடமிருந்தும் ஆற்றலை பெற்ற பராசக்தி 3 விதமாக இந்த அரக்கர்களை அழிப்பதற்கு உருக்கொள்கின்றாள். அதனைத்தான் நாம் இந்த 9 நாட்களில் துர்க்கையாக, மகாலட்சுமியாக, மகா சரஸ்வதியாக, அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று மிக அருமையான முறையில் வழிபாடு செய்கின்றோம். முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கு உரிய நாட்கள். அடுத்து வருகின்ற 3 நாட்கள் லக்ஷ்மிக்கு உரிய நாட்கள். கடைசியாக வருகின்ற 3 நாட்களும் சரஸ்வதிக்கு உரிய நாட்களாக இந்த வழிபாட்டை மேற்கொள்கின்றோம். தசரா என்று கூறுகின்ற காரணத்தால் 10ஆம் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. 4 நவராத்திரிகள் உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆனி மாதம் வருகின்ற நவராத்திரி ஆஷாட நவராத்திரி எனவும், புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி மகா நவராத்திரி, அதைத்தான் சாரதா நவராத்திரி என்று கூறுகின்றோம். தை மாதம் வருகின்ற நவராத்திரி மாக நவராத்திரி எனவும், பங்குனி மாதம் வருகின்ற நவராத்திரி வசந்த நவராத்திரி எனவும் புகழப்படுகின்றன. இந்த 4 நவராத்திரிகளில் பொதுவாக நாம் கொண்டாடப்படுகின்ற நவராத்திரிகள் புரட்டாசி மாதமும் பங்குனி மாதமும் வருகின்ற நவராத்திரிகள். துன்பமில்லாத இன்பமான வாழ்வை பெறலாம் என்பதற்காகவே சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
நிறைய பண்டிகைகளை கொண்டாடுவோங்க. ஆனால் அதில் ரொம்பவே பாரம்பரியம் மிகுந்த ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் அது நவராத்திரி தான். ஒரு நாள் மட்டும் இல்லை, 9 நாளும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த நவராத்திரியோட சிறப்புகளை நம்ம விஜய் டிவியோட ரேவதி பாட்டி சொல்லி கேட்டால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க கேட்கலாம். இந்த நவராத்திரி திருவிழாவில் நம்மளுடைய கலை, அதாவது பாரம்பரியமாக வந்த ஒரு மண் கலை, மரத்தில் செய்யறது, கண்ணாடி பொருட்கள், 5 விதமான பொருட்களை தான் நாம் கொலுவில் வைக்கலான்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நீங்கள் ஃபைபர் கிளாஸ்லாம் வச்சுட்டு ஏன் வைக்கக்கூடாதான்னு என்னை கேட்கக்கூடாது. எனக்கு தெரிந்த அளவில் மண், மரம், கல், கண்ணாடி, ஓலை, இந்த 5ல் செஞ்ச பொருட்கள் மட்டுமே கொலுவில் வைக்கலாம், பாக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இயற்கையோடு ஏய்ந்தது. அதாவது நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு இன்றைக்கி சொல்கிறோமே, பிளாஸ்டிக்கெல்லாம் வைக்காதீங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி, எதுவுமே இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காகத்தான். இதில் பண்பாடு எப்படி காப்பாற்றப்படுதுன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ராதையாவோ கண்ணனாவோ ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க, முருகனாவோ ஔவையாராவோ. அந்த காலத்துலலாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கிடையாது. நவராத்திரி 10 நாளும் எல்லா விதமான வேஷங்களையும் பிள்ளைங்களுக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க. முடி இருந்த காலத்தில் எல்லாருக்கும் ஜடை தைப்பாங்க, தாழம்பூ ஜடை, பூஜடை எல்லாம் தைப்பாங்க. அதெல்லாம் ஒரு கலை. வீட்டுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் ஜாதி மத வித்தியாசமே பார்க்காம எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க, சந்தனம் குங்குமம் கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, இனிப்பு கொடுப்பாங்க, பெண்களுக்கு தேங்காய் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப முடிஞ்சவங்க ரவிக்க துணியும் கொடுப்பாங்களாம். மனுஷங்களுக்காக இல்லை, அத்தனை பேரையும் யா தேவி சர்வபூதேஷு, நான் சொன்னேன் அல்லவா, எந்த அன்னையானவள் எல்லா உயிர்களிலும் நிறைந்து இருக்கிறாளோ அதை ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, நீங்கள் தாங்க தெய்வம். உங்களை உட்கார வச்சு சந்தன குங்குமம் கொடுத்து, உங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து, பூ கொடுத்து, பழம் கொடுத்து நாங்கள் மரியாதை பண்ணுறது உங்களை அல்ல, உங்களுக்கு உள்ளே இருக்கிறாளே சக்தியாக, அந்த உயிருக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவில் உரைகின்ற அந்த தேவியை கும்பிடுவது தான். அதாவது மனிதனையே மனிதன் வணங்குவது தான் இந்த நவராத்திரி. அற்புதமான ஒரு திருவிழாங்க. இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது எல்லாருக்கும் கொடுத்தோம்னா, குறிப்பாக நீங்கள் ஒன்று செய்யணும். வீட்டுக்கு வரவங்க பணக்காரங்க மட்டும் அல்ல, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியோட குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே உள்ள அந்த ஒரு விரிசல் கூட இருக்காது. எல்லோரும் சமம் அப்படின்னு வாயால் சொன்னால் போராது. அதை நிதர்சனமாக காட்டுற ஒரே விழா நவராத்திரி விழா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழாவின் 3வது நாள் விழாவை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம போரூர் ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் இருக்கிற சிவவீர ஆஞ்சநேயர் சந்நிதியில் இருந்து நாம் பகவானை தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வியாசராய பெருமாளால் பதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் உடல் முழுக்க ருத்ராட்சங்களும் இருப்பதன் காரணமாக இவர் சிவவீர ஆஞ்சநேயர் அழைக்கப்படுகிறார். வாயுனுடைய புத்திரனாக பீமனுடைய அம்சமாக கையிலே சௌகாந்திகா புஷ்பத்தையும், மத்வாச்சாரியருடைய அம்சமாக தன்னுடைய தலையிலே உச்சி குடுமியையும் அபயகஸ்தத்தையும், ஒரு தூதனுக்குரிய சின்னமாக இடுப்பிலே கத்தியையும், தலையை சுற்றி மணி கட்டிய ஒரு வாளையும், வடக்கு நோக்கிய முகமும் கிழக்கு நோக்கிய செவியுமாக மிக அற்புதமாக இந்த ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான ஆலயத்தை தரிசனம் செய்ய, பகவானை தரிசனம் செய்ய அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.
ஆர்எம்கேவியில் எப்படி விதவிதமான டிசைன்கள் மற்றும் அழகழகான ஆடைகள் இருக்கோ அதே மாதிரி நவராத்திரியின் 9 நாட்களிலும் 9 வண்ணங்கள் உள்ளன. நவராத்திரியின் 3வது நாளான இன்றைக்கு உகந்த நிறம் மஞ்சள். சக்தியின் வடிவமாகிய பெண்கள் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளையும் கோலம், கொலு, தாம்பூலம் என கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஒரு எதிர்பார்ப்பில் ஏங்க வைப்பது அம்பாளுக்கு படைக்கப்படும் தெய்வீக நைவேத்தியங்களே. ஐதீக முறைப்படி அந்நாளுக்குரிய பிரசாதங்களை படைக்கும் போது கூடுதலான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. இன்று நவராத்திரியின் 3ஆம் நாள். நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் காண சர்க்கரை பொங்கலை காலையில் பிரசாதமாக படைக்க வேண்டும். சன்னா என்று இன்று நம்மிடையே பிரபலமாகி உள்ளது வெள்ளை கொண்டை கடலை. அதில் சுண்டல் செய்து மாலை நைவேத்தியமாக படைத்து தென்முகக் கடவுளான குரு பகவானை வணங்கி கோடி நன்மை பெறுவோம். ஆர்எம்கேவி யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி விழா பவர்ட் பை நாகா பப்ளி மைதா இன்னைக்கு 3வது நாள் கொண்டாட்டத்தில் இருக்கும். இன்னியோட அதிரடி இன்னிசையை பார்க்கலாம் வாங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கருத்த குழலோடு நிறத்த மயிலிறகிது அமைத்ததிரத்திலே கருத்த குழலோடு நிறத்த மயிலிறகிது அமைத்ததிரத்திலே கானமயிலாடும் மோன குயில் பாடும் நீல நதையோடும் மனத்திலே கானமயிலாடும் மோன குயில் பாடும் நீல நதையோடும் மனத்திலே குரல் முதலில் இசையுழைய வரும் இசை குழலோடு மிளிரிழகரத்திலே குழல் முதலில் இசையுழைய வரும் இசை குழலோடு மிளிரிழகரத்திலே கதிரும் மதியும் என நயன விழிகளில் நளினமான சலனத்திலே கதிரும் மதியும் என நயன விழிகளில் நளினமான சலனத்திலே காளிங்கன் சிரத்திலே காளிங்கன் சிரத்திலே கதித்த பதத்திலே காளிங்கன் சிரத்திலே கதித்த பதத்திலே என் மனத்து இருந்து கனவு நனவினோடு பிறகு பிறகு குறும் கனி துங்க வரம் தருக பரந்த உணர்வாய் வடியும் முகம் நிறைந்து கருத்த குழலோடு நிறத்த மயிலிறகிது அமைத்ததிரத்திலே கானமயிலாடும் மோன குயில் பாடும் நீல நதியோடும் மனத்திலே குழல் முதல் எழிலிசை குழைய வரும் இசை குழலோடு மிளிரிழகரத்திலே கதிரும் மதியும் என நயன விழிகளில் நளினமான நவராத்திரியோட 3வது நாளான இன்னைக்கு போரூர் ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் கோவிலில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடினோம். இதே நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜெயலட்சுமி.